ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோனா, பாப்பாவுக்கு நான் அவல் தான் கொடுக்க போகிறேன். மட்டை அவல் தான். அவல் கொடுக்கறதுனால வெயிட் கெயின் ஆகும், குழந்தைக்கு டைஜஷன் நல்லாயிருக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கு இது காலையில் ஃபுட்டாக நம்ம கொடுக்கலாம். நான் எப்படி கொடுத்தேன்னு சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. நான் அவல் ஃபஸ்ட்டு எடுத்து கழுகலை, ஃபஸ்ட்டு எடுத்து நான் வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு அதை நல்லா தண்ணியில் ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவல் நீங்கள் எந்த அவலாக இருந்தாலும் சரி, ரெட் அவல், ஒயிட் அவல், எந்த அவலாக இருந்தாலும் இப்படி கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அவல் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துட்டு தண்ணியில் ஒரு 3 டைம் வாஷ் பண்ணிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது. அது இல்லாமல் நம்ம வறுத்ததில் ஒரு 2 கரிஞ்சிருக்கு. அதுவும் சேர்ந்து நல்லா கழுவும் போது நல்லா அழுக்காக இருக்கும். ஒரு 3 டைம்ஸ் கழுவிட்டிங்கன்னா கரெக்டாகிரும். நான் இது வெறும் அவல் மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அவல் கூட 1 டம்ளர் பால் எடுத்துக்கிறேன். மார்னிங் அவன் எந்திரிச்சதும் நான் பசும்பால் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் பசும்பால் கொடுக்கல, நான் ஃபீட் பண்ணிவிட்டு பசும்பால் அவளுக்காக எடுத்து வச்சுட்டேன். அதனால் 1 டம்ளர் ஃபுல்லாக பால் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம எப்பயுமே கூழ் கிண்டுற பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரத்தில் நான் அந்த பால் எடுத்து ஊற்றி வச்சுட்டேன். பால் ஏற்கனவே லைட் சூடு தான் இருக்குது. இப்போ அதை ஊற்றி வச்சுட்டு அது கூட ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிட்டேன். பாப்பா ஒரு துளி கூட மிச்சம் வைக்கல, அதனால இதையவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஏலக்காய் தூள் போட்டு அதை அந்த பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் திராட்சை இருக்கும் இல்லைங்களா, இந்த நம்ம பாயசத்துக்கு போடுவோம்ல திராட்சை, அந்த திராட்சை ஒரு 4-5 கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா சுகர் சேர்த்த போகிறதே இல்லை. இது இந்த திராட்சையில் உள்ள இனிப்பில் மட்டுமே தான் இதை கொடுக்க போகிறேன் நான். அதனால நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. இல்லை இந்த திராட்சையை கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. நான் என்னென்னா வேக வச்சு அதை நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை கையில் மசிச்சாலும் மசிஞ்சிரும்ல நம்ம ஊட்டும் போதுன்னு சொல்லிட்டு நான் அதை கட் பண்ணியெல்லாம் போடலை, அப்படியே போட்டுட்டேன். இந்த பால் கூட அந்த திராட்சை நல்லா கொதிக்கணும், திராட்சையும் கொதிக்கணும், இந்த பால் ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். புல்ல ரிச் ஃபைபர் இருக்குது, டைஜஷன் நல்லா ஆகும், அதே மாதிரி வெயிட் கெயின் ஆகும் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி குழந்தைங்களோட க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். தண்ணியில் கொடுக்குறத விட பாலில் கொடுக்கும்போது அந்த பாலோட பெனிஃபிட்ஸும் சேர்த்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும். எது கொடுத்தாலும் அதில் சுற்றி ஒரு பொருள் மட்டும் இதோட பெனிஃபிட்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, அது கூட போடுற எல்லா பொருளோட பெனிஃபிட்ஸும் பார்த்து நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு டபுள் மடங்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த திராட்சையில் ஃபைபர், அயன், கால்சியம், பொட்டாசியம் இருக்குது. போனுக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களோட பிளட் செல்ஸுக்கும் ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் இப்படி போடலைன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சுடுதண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதை நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு கிடைக்கும். இது நல்லா கொதித்து வந்த பிறகு திராட்சை ஓரளவு அமுத்தி பாருங்கள், நமக்கு தெரியும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவல் போட்டுக்கோங்க. அவல் போட்டுட்டு நல்லா அதை கிண்டி விட்டுட்டே இருங்க, நல்லா வேகட்டும். ஏன்னா பால் நிறையா இருக்கிறனால அது ஃபஸ்ட்டு வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த பாலெல்லாம் வற்றினதுக்கப்புறம் கொடுங்க. பசும்பாலில் கொடுங்க, பாக்கெட் பாலில் கொடுக்காதீங்க. குழந்தைங்களுக்கு எப்பயுமே பசும்பால் மட்டும் யூஸ் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. பாக்கெட் பாலில் கொடுத்துறாதீங்க. அப்படின்னா நீங்கள் இந்த ஃபுட்டே நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பாப்பா இதுவும் ஒரு துளி கூட மிச்சம் வைக்கலை. நான் எல்லா ஃபுட்டும் பாப்பா மிச்சம் வைக்கலைன்னு சொல்லவே மாட்டேன். அவன் மிச்சம் வைக்காத பொருளை மட்டும் அவன் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டான்னு சொல்லுவேன். இனிப்பு நம்ம சுகர் போடுறத விடையும் ப்ரௌன் சுகர் போட்டால் எப்படியுமே இது தெரிஞ்சிடும். ஏன்னா பாலில் ப்ரௌன் சுகர் போட்டு அடுப்பில் வைக்கும் போது அது தெரிஞ்சிடும். சுகரும் உடம்புக்கு அவ்வளோவா நல்லது இல்லை. அதனால நம்ம இதை போட்டு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். நான் பாப்பாவுக்கு எப்பயும் கொடுக்குற பவுலில் ஒரு பவுல் கொடுத்தா விரும்பி சாப்பிட்டுட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.